வெல்கம் பேக் சமீக்ஷா விலாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் என்ன ஃப்ளவர்னு பார்த்தீங்கன்னா ஒபீசம். அடீனியம் வெரைட்டிலே வந்து இது ஒரு வெரைட்டி ஒபீசம்னு சொல்லுவாங்க. ஒரு அடி கூட இருக்காது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுலேயே வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் அடீனியம் ஒன்று இருக்கும். நான் லைட் பிங்க் ஒன்று போட்டிருப்பேன். இது லைட் பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனு. இது வந்து பெரிய இதனோட இதழ்கள் எல்லாம் வந்து பெருசாக இருக்கும். அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஷேப்பும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இது ஒரு அடியிலேயே பூக்கக்கூடியது. லோ மெயின்டெனன்ஸ் இது பண்ண வேண்டாம் நம்ம. அதான் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த அடீனியத்தை பற்றி சொல்லியிருப்பேன். இது டெசர்ட் பிளான்ட், பாலைவன தாவரம். கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா சின்ன கண்டெய்னர்லேயே நம்ம வைக்கலாம், 1 வருஷம்லாம் வைக்கலாம். இந்த பூ பூத்தா 15 நாள் அப்படியே நிற்கும், கொழிஞ்சே போகாது. இலையை விட பூக்கள் தான் இந்த செடியில் வந்து ரொம்ப அதிகமாக வரும். நம்ம ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் NPK 1919 தான் கொடுப்போம். 15 நாளைக்கு ஒருக்கா அப்படி கொடுத்துட்டே வந்தோன்னா நமக்கு வந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். வெயில் காலத்தில் தான் இது வந்து சீசன். வெயில் எவ்வளோக்கு இவங்களுக்கு படுதோ அவ்வளோ பூக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து சீசனபிள் பிளான்ட் அப்படிங்கிறத விட ஆல்வேஸ் பூத்துட்டே இருக்கும். இது வந்து ஒபீசம். அடீனியம் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அடீனியம், பிளைன் அடீனியம் இருக்குது, ஒபீசம் இருக்குது, சுவாசிக்கம் இருக்குது, அதே போல் அரபிக்கம்னு ஒன்று இருக்காங்க. ஸோ நான் என்கிட்ட அரபிக்கம் வந்து பிங்க் கலர் தான். அரபிக்கம் மோஸ்ட்லி பிங்க் தான் இருக்கும். ரேராக தான் வந்து ஒயிட் கலர் கிடைக்கும். ரேர் வந்து பார்த்துட்டு இருக்கேன், கிடச்சதுன்னா வாங்கி அப்டேட் பண்ணுவேன். இது ஒரு செம அட்ராக்டிவான ஒரு பிளான்ட்டு. ஆல்மோஸ்ட் இது எல்லாருமே விரும்புவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டு. அதே போல் இதனோட கேடக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கீழே இருக்கிற பார்ட்டு. அது டிஃப்ரெண்ட்டாக வரும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 25 வருஷம் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். இதில் சீடும் வைக்கும். அதே போல் நாட்கள் ஆக ஆக பார்த்திங்கன்னா இதனோட கலர் வந்து கொஞ்சம் ஃப்ளவரோட கலர் மங்கியாகி பூக்கும்போது இருக்கிற கலரை விட 15 நாட்கள் ஆகும்போது கலர் வேரியேஷன் மாறி அழகாக அதை வந்து கொழிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் மொட்டு வச்சுட்டே இருக்கும். செம்ம அட்ராக்டிவான ஒரு பிளான்ட் இது. அடீனியம் அப்படிங்கிறது வந்து நம்ம மெயின்டைனும் பண்ண வேண்டாம். எங்கே போனாலும், ஊருக்கு போகும்போது எங்கேயாவது போகிறோன்னா லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வரலாம். 15 நாள் கூட இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றாமல் இது இருப்பாங்க. அதே போல் தண்ணி வார்ந்து போகணும். மணலில் தான் இது வந்து நல்லா வந்து டேமேஜ் ஆகாமல் வளரும். மண்ணுகள் வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது. கண்டெய்னரில் நிறைய ஹோல் போட்டு தண்ணி ஊற்றுன அடுத்த செகண்டு கீழே வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். மழை காலங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிளான்ட். ஆல்வேஸ் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். கார்டனிங்கை விரும்பக்கூடியவங்க இந்த பிளான்ட் வந்து வீட்டில் இல்லாமல் வச்சுருக்கவே மாட்டாங்க. எங்கே கிடைச்சாலும் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நான் அரபிக்கம் வந்து அடீனியம், அரபிக்கம், ஒபீசம், சுவாசிக்கம் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். செம அட்ராக்டிவான பிளான்ட்.